தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ தனிமையில் இருப்பதாக எண்ணாதே, நான் உன்னில் நினைவாக இருக்கிறேன். உன் போராட்டங்களிலிருந்து உன்னை தாமதமில்லாமல் விடுவிப்பேன். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா எத்தனையோ ஆபத்துகளை சந்தித்த போதும் தன்னை தாழ்த்தி தேவனை முழுமையாக சார்ந்திருந்தார். நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லும்போது தன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பலத்தை நாடுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட தாழ்மையான இருதயத்தை ஒருபோதும் புறக்கணிப்பது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் வறுமை, அவமானம் அல்லது தனிமை நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் என்பதே உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் தாவீதை தூக்கி எடுத்த தேவன் உங்களையும் நிச்சயமாக விடுவிப்பார். நீங்கள் உதவிக்காக காத்திருக்கும் போது தேவன் தாமதிப்பது இல்லை. அவர் சரியான நேரத்தில் வந்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் விடுதலை சமீபம். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆயினும் நீர் என் மேல் நினைவாய் இருப்பதற்காக நன்றி. என் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீர் என் துணையாக இருந்து என்னை விடுவிப்பீர் என்று நம்புகிறேன். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற சகல போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இப்போதே விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தாரும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.